எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு என்று ஒன்று இருந்தது. அப்ப அதிலே இப்போ ஒன்று தெரிந்து விட்டது. இந்தியா சஜித்துக்கு பின்னால் நிற்கின்றது. இது எனக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட தீர்மானம். இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது எனக்கு அறிவிக்கப்படவில்லை. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அது சொல்லி சில மணித்தியாலங்களுக்கு பின்னர் அவர் ஒரு குத்துக்கரணம் அடித்தார். சீல் த டீல், அதாவது பலஸ்தீன போராளிகளுடன் நீங்கள் ஒரு பேரம் பேசல் மூலம் பணைய கைதிகளை அவரிடம் இருக்கின்ற கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று. எகிப்து அதை விட்டுக் கொடுக்க மாட்டாது. இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு ஒரு சமாதான நடவடிக்கை செய்வது முடியாத காரியம் என்றான் சொல்ல வேண்டும். எகிப்துக்கு அது முக்கியம். துருக்கிக்கு இந்த மற்ற நேட்டோ நாடுகளுடன் இந்த பலஸ்தீனம் தொடர்பான ஒரு முரண்பாடு உருவாகிவிட்டது. அது எந்த அளவுக்கு விரிந்து செல்லும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றது துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்புரிமை கேட்குது. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. கலையத்தில் வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல் தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சி முதலில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். தேர்தல் தொடர்பான விடயங்கள் என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையினால் சில சர்வதேச நாடுகள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். என்றால் 3 அல்லது 4 முக்கிய வேட்பாளர்கள் அங்கே களத்தில் இருக்கின்ற நிலையில் யாருமே 50% மேல் வாக்குகளை பெறமாட்டார்கள் என்ற ஒரு நிலையில் யாரை தெரிவு செய்வது என்று தெரியாமல் சிங்கள மக்கள் திண்டாடுகிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் யாரை தெரிவு செய்வது என்று அவர்களும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கடந்த வாரம் அஜித் தேவால் அவர்கள் கொழும்புக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இங்கே அவர் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பலருடன் பேசியிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இவருடைய இந்த பயணம் வேல்தர்மா அவர்களே என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அஜித் தோவால் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். வழமையாக தமிழ் பிரதிநிதிகளுடன் உரையாடுவதற்கு ஜெய்சங்கர் அல்லது இலங்கைக்கான இந்திய தூதுவர்கள் தான் பெறுவது வழக்கம். இந்த முறை வழமைக்கு மாறாக அஜித் தோவால் தமிழ் அரசியல்வாதிகளை சந்தித்து உரையாடியுள்ளார். இந்த அஜித் தோவால் என்பவர் அவர் கேரளாவை சேர்ந்தவர். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2 பிரபலமான கேரளாவை சேர்ந்தவர்களை தெரியும். சிவ் சங்கர் மேனன், MK நாராயணன் அவர்களைப் போலவே இவர் ஒரு உளவுத்துறை பின்னணியை கொண்டவர். உளவுத்துறையில ஸ்பை மாஸ்டர் என்று ஒரு பட்டத்தை பெற்றவர். இவர் காவல்துறையில் இழந்து பிறகு உளவுத்துறையில் இணைந்து தற்போதும் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார். அந்த பதவி இந்தியாவுடைய ஒரு அமைச்சர் பதவிக்கு இணையானது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இவர் கொழும்புக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும், சிங்கள கட்சி தலைவர்களையும் சந்தித்து உரையாடியுள்ளார். தமிழ் அரசியல் தலைவர்களையும் சந்தித்து உரையாடியுள்ளார். அதுடன் இலங்கை குடியரசுத் தலைவர் ரணிலையும் அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முதன்மை அதிகாரியாகிய சாகல ரத்நாயக்காவையும் சந்தித்து பிறகு அத்துடன் மாலதீவின் பிரதிநிதி, மொரிஷியஸின் பிரதிநிதி ஆகியவர்களுடன் கலந்தாலோசித்து உரையாடி ஒரு அமைப்பை அவர்கள் அங்கு உருவாக்கியுள்ளார்கள். அந்த அமைப்பின் பெயர் கொலம்பு செக்யூரிட்டி கன்க்ளேவ். இப்ப கொழும்பு பாதுகாப்பு ரகசியம் என்று வச்சுக்கலாம். கன்க்ளேவ் என்றது ஒரு ரகசியம் என்ற பொருள்பட்ட ஒரு சொல். அந்த அமைப்பை இந்த நாடுகளுடைய இலங்கை, இந்தியா, மாலதீவு, மொரிஷியஸ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து உருவாக்கி அந்த கூட்டத்துல, அந்த உருவாக்குகின்ற கூட்டத்துல பங்களாதேசம் பார்வையாளராக இருந்தது. ஆனால் இவர்
இவர் பயணம் செய்த போது ஒரு பொருளாதார ஒத்துழைப்புக்காக பயணம் செய்கின்றார் என்று சொல்லப்பட்டது. அப்ப அது உண்மை அல்ல. பொருளாதார ஒத்துழைப்புக்குன்னா நிர்மலா மாமி தான் வந்திருக்க வேணும். இப்ப இவர் இது ஒரு ஏமாற்றுவதற்காகத்தான், எக்கனாமிக் கொலபரேஷனுக்காக அவர் கொழும்பு சென்றார் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் இந்த கூட்டங்களை எல்லாம் முடித்துவிட்டு நேரே சென்னைக்கு போய் அங்கு ஆர்.என். ரவியையும் சந்தித்திருந்தார். ஆர்.என். ரவியை சென்னைக்கு ஆளுநராக போட்டதே இந்த கடத்தல்கள் தொடர்பாக, தமிழ்நாட்டு கரையோரங்கள் வெறும் கடத்தல்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவதாகத்தான் சொல்லப்படுவது. இப்ப இவருடைய பயணத்தின்றதும் மற்ற இந்த கொலம்போ செக்யூரிட்டி கன்க்ளேவ் என்ற அமைப்பு உருவாக்கவும் பாகிஸ்தானில் இருந்து அங்குள்ள தீவிரவாதிகளும் அவர்களுடைய உளவுத்துறைகளெல்லாம் சேர்ந்து இலங்கைக்கு போதைப் பொருளை அனுப்பி இலங்கையிலிருந்து போதைப் பொருளை தென்னிந்தியாவுக்கு கடத்துவதாக இது பெரிய குற்றச்சாட்டு இந்தியாவில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றது. அதை தடுப்பதுதான் இவருடைய நோக்கம். அப்பதான் இந்த உளவுத்துறை பின்னணியை கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு போனதற்கான முக்கிய காரணம். ஆர்.என். ரவியும் போலதான் இந்த எல்லை தாண்டிய கடத்தல் தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற. அப்ப இவர்கள் இருவரும் இது தொடர்பாக இவருடைய பயணத்தின் முக்கிய நோக்கம் இதுதான். இப்ப இவர் இலங்கைக்கு போக முன்னும் ஜெய்சங்கருடன் கலந்து ஆலோசித்திருப்பார். இப்ப ஜெய்சங்கர் சொல்லி இருப்பார், போற போக்குல அந்த தமிழாக்களையும் கூப்பிட்டு அவருடைய தலைவர் கூப்பிட்டு வச்சுட்டு போன்னு சொல்லி இருப்பார். அப்ப அவர்களை கூப்பிட்டு தமிழ் கட்சிகள் எல்லோரையும் கூப்பிட்டு அதுல அவர்களுடன் உரையாடியதாகவும், அதுல ஒரு செய்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மிகவும் கடுமையாக திட்டியதாகவும், பொதுவாக இவர்கள் போகும்போது அங்கு திட்டு வாங்குவது வழக்கம். இந்திய பிரதிநிதிகளை சந்திக்கும் போது இந்திய தூதராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழாக்களை கூப்பிட்டு திட்டித்தான் அனுப்புவார்கள் என்று பண்மை காலங்களாக தான் நடக்கின்றது. அப்ப இந்த பயணம் முடிந்த கையோட சுமந்திரன் தமிழரசு கட்சியினுடைய பொது மத்திய குழுவை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அப்ப இது அந்த தீர்மானத்தின்படி தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறது. இப்ப இதுவரை காலம் எங்களுக்கு ஒரு குழப்பம் உங்களுக்கு தெரிந்தது. மூன்று நாடுகள் இலங்கை தேர்தலில் அதிக தீவிரம் காட்டி வருகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள். இதுல எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு என்று ஒன்று இருந்தது. அப்ப அதுல இப்போ ஒன்று தெரிந்து விட்டது. இந்தியா சஜித்துக்கு பின்னால் நிற்கின்றது. அடுத்தது அமெரிக்கா எப்போதும் ரணிலுக்கு பின்னால் இருக்கின்ற நமக்கு தெரியும். மற்றது அமெரிக்கா எப்போவும் எல்லா விதமான இவென்ச்சுவாலிட்டி, எல்லா விதமான நிகழ்தகவுக்கும் ஏற்ற வகையில தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அந்த அடிப்படையில அமெரிக்கா அனுரகுமார திசாநாயக்காவையும் தப்பித்தவரைய வென்றால் அவர் தன் பக்கம் பெற வேண்டும் என்ற நிலையிலும் செயற்பட்டு வருகின்றது. இப்ப சீனாவை பொறுத்தவரை அதனுடைய நடவடிக்கையெல்லாம் இரகசியமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த தமிழரசு கட்சி கூட்டத்தை கூட்டிருப்ப அதுக்கு அந்த கூட்டத்துல ஒரு முடிவெடுக்கின்றார்களாம், இந்த சஜித்தை தான் தெரிவு செய்வதற்கு. அப்ப தமிழரசு கட்சியுடைய ஒரு முக்கிய உறுப்பினரான KV தவராஜா சொல்ல இந்த கூட்டம் சரியான முறையில கூட்டப்படவில்லை என்றும், இந்த தீர்மானம் தான் கூட்டத்திலிருந்து வெளியேறிய பின்புதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பொதுவாக எங்களுக்கு ஊர் சங்கங்கள், பிரித்தானியாவில் ஊர் சங்கங்கள், அது எங்களோட ஊர்ல எங்களோட கிராமத்து வாசிசாலையில கூட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் இப்படி ஒரு தீர்மானம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படவிருக்கின்றது என்பதை நிகழ்ச்சி உள்ளடக்கித்தான் ஆக குறைந்தது 7 நாட்களுக்கு முன்னராவது அந்த கூட்டத்துக்கான அழைப்பு அனுப்பப்படும். எல்லா உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய அந்த மத்திய குழுவில் 41 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் சொல்ற தாங்கள் அழைக்கப்படவில்லை என்று. குறிப்பாக யோகேஸ்வரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு அழைப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஸ்ரீதரனுக்கு அழைப்பு வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செல்ல முன்னர்
இந்த யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று தனது கட்சியினருக்கு சொல்லிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த பொதுக்குழுவுக்கு உத்தரவிடும் அதிகாரம் ஸ்ரீதரனுக்கு தற்போது இல்லை. மாவசேனாதர் ஐயா தனக்கு தான் சுயீனமாக அங்கு போக முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கூட்டத்துக்கு போனவர்கள் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது செய்யாது. கூட்ட அழைப்பிதழ்ல இந்த யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது தொடர்பான கலந்துரையாடல் செய்யப்படும் என்றுதான் அங்கு அந்த அதை அழைப்பிதழில் இருந்தது. ஆனாலும் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் சஜித்துக்கு ஆதரவு அளிப்பது. அப்ப முதல் மாவே ஐயா சொல்லுகிறார், தான் இது எனக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட தீர்மானம், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது எனக்கு அறிவிக்கப்படவில்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அது சொல்லி சில மணித்தியாலங்களுக்கு பின்னர் அவர் ஒரு குத்துக்கரணம் அடித்தார். என்னென்றால் இந்த இது ஒரு பொதுக்குழு அந்த மத்திய குழு நிறைவேற்றிய தீர்மானம், அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும், அதன் மூலம் தமிழர்களுடைய சுதந்திரத்தை வென்றெடுக்க வேண்டும். சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் போட்டு சுதந்திரத்தை வென்றெடுக்கலாம் என்று தெரிந்திருந்தால் செல்வராயம் ஐயா உயிரோடு இருக்கும் போதே அவர் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்து உரிமையை வென்றெடுத்திருப்பார். அது அதாவது மாவை ஐயாவினுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன மிகச்சிறந்த நகைச்சுவை அதுதான். இந்த முடிவின் மூலம் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் உரிமையை வென்றெடுக்கலாம். அப்ப அவர் ஒரு குத்துக்கரணம் அடித்தார். முதல் மறுத்து பின்பு அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி இருக்கும்போது சிவஞானம் ஐயா அவர்கள் ஆணையாளராக இருந்தவர், அதாவது உள்ளூராட்சி சபையில் ஆணையாளராக இருந்தவர். அப்ப அவருக்கு இந்த கூட்ட நெறிமுறைகள் பற்றி மிக நன்கு தெரிந்த ஒரு ஆளாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அவர் சொன்னார், கூட்டம் முறைப்படி கூட்டப்பட்டது, கோரம் இருந்தது, மற்றது அந்த கூட்டப்பட்டதுல பிள்ளை இல்லை, கூட்டம் கூட்டப்பட்டதுல பிள்ளை இல்லை என்று வருவார். ஆனால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை பற்றி அவர் அதை ஏற்றுக்கொண்டவராகத்தான் முதல் சொன்னார். பிறகு மாவேயா 2 குத்துக்கரணம் அடிச்ச அப்புறம் அவரும் ஒரு குத்துக்கரணம் அடிச்சு இப்ப சொல்லிருந்தார். பிறகு சொன்னார், இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, தான் பரப்புரைக்கு சஜித்துக்காக பரப்புரைக்கு போக மாட்டேன், சஜித்துக்காக மக்கள் மத்தியிலே பரப்புரைக்கு போனால் அவருக்கு என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். இப்ப இந்த 2 குத்துக்கரணத்துக்கும் என்ன காரணம்? இப்ப மாவேயாவுக்கு எக்ஸ்பிரஸ்ல ஏதாவது சூட்கேஸ் வந்ததா ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த சூட்கேஸ் வார்த்தை நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில அடிக்கடி பயன்படுவோம். இந்த சூட்கேஸ் கிடைச்சது மாவையாக போட்டு எனக்கு விரையில்லை என்று சிவஞானம் ஐயா சினம் வந்துடுது போல. அப்ப அவர் தான் மற்ற பக்கத்தால் இன்னொரு அடிச்சார். இப்படி தமிழரசு கட்சியை ஒரு கேலி கூத்தாக ஆக்கிவிட்டார்கள். இப்ப இந்த அஜித் டோவாலுடைய பயணம் ஒன்றை மட்டும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது, தமிழர்கள் ஒரு தேசமாக திரள்வதை இந்த வாக்கியம் தற்போது தமிழ் அரசியல் பரப்பில், ஈழத்தமிழ் அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற வசனம். அதாவது தமிழர்கள் ஒரு தேசமாக திரள வேண்டும் என்று. அதை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. அதை நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகின்றோம். இப்ப இந்த முழு எபிசோட்ல இருந்து எங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கும் வரை தமிழர்களுக்கு விமோசனம் இல்லை. கோமாளிகள் கேலிக்கூத்து என்று நீங்கள் கூறினீர்கள், கேலிக்கூத்து ஆடலாம். இந்த விமர்சனங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்ன இதுல பிரச்சனை என்று சொன்னால், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளே இவ்வாறான ஒரு நிலைமையில் நிற்கிறார்கள் என்றால் பாருங்கள், இவ்வளவு காலமும் உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பிரதிநிதிகள், நான் தலைவர்கள் என்று சொல்ல விரும்புவதில்லை என்றால் இவர்கள் தலைமைத்துவத்துக்கான எந்த ஒரு குணா அம்சங்களும் அவர்களிடம் இல்லை, அதுக்கு தகுதியே இல்லை என்றுதான் நான் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற அனைவருமே, நீதியரசருக்கு அந்த அம்சங்கள் இருந்தாலும் அவருக்கு அரசியல் தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதை நான் இங்கே அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்ப நீங்கள் கூறினீர்கள் இந்தியா தொடர்பாக கூறும் பொழுது, கடந்த காலங்களில் அப்படி அவர்கள் போய் சலுகைகள் பெற்றுக்கொண்டு வருவது. ஆனால் இந்த தடவை இதுதான் எனக்கு பிடித்திருக்கின்றது. அதாவது பொது வேட்பாளர் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற பொழுது இவர்களால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் திக்குமுக்காடுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் என்னத்தையும் குறிவிட்டு போகலாம். சுமந்திரன் சொன்னவுடன் அவர் உடனடியாக அவர் சொல்வதை கேட்டு மக்கள் வாக்களிக்க போவதில்லை. அதன் படித்த
முட்டாள் என்று அந்த கூட்டத்திலேயே யாரோ சொன்னார்கள் என்று சண்டை பிடித்தார்கள். கடந்த தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் சண்டை பிடித்த 2 விடயங்களை கூறும் பொழுது இப்பொழுது அது நிரூபணமாகின்றது. சுமந்திரன் சொல்வதை யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் அங்கே களமிறங்குகின்ற நேரத்தில் தமிழ் மக்கள் இதுவரை காலமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்பி அவர்கள் இவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி சிங்கள தேசத்திடமிருந்து நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதும், நாடுகள் மீது காழ்ப்புணர்வை வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுவதும் எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கு இது ஒரு பலன் அளிக்க போவதில்லை. இதற்காக உயிரோடை தமிழில் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த பொது வேட்பாளர் வந்திருப்பது இவர்களுடைய உண்மையான முகங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்துகின்றது. பாருங்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியை பாருங்கள், இனி சுமந்திரனை பாருங்கள், செல்வம் அடைக்கலனான் அவர்களை பாருங்கள். அவர்கள் இங்கே ஒன்று சொல்லிவிட்டு இன்னும் ஒன்று அங்கே சொல்லி குழப்பத்தை ஏற்ப இங்கேதான் இந்த பொது வேட்பாளர் என்பது இவர்களுடைய முகத்திரையை உடைத்திருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமை நாங்கள் தொடர்ந்தால்தான் தமிழ் மக்கள் எங்களுக்கென்ற ஒரு பாதையை கண்டுபிடிக்கலாம். இல்லை என்றால் இவர்களுக்கு பின்னால் இவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் கடைசி என்ன காரணத்துக்காக அஜித் தேவால் அவர்கள் தமிழ் தரப்போடு இந்த முறை வந்து கதைக்க வேண்டும்? அது நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த தேர்தல்ல தங்களுடைய பிராந்திய நலனுக்கு ஏற்ற வகையில் தான் அவர் கதைத்திருக்கிறார். இவர்கள் வந்து கதைத்த பின்பு உண்மையிலே அங்கு என்ன பேசினோம் என்பதை அவர் ஒரு நாளும் சொல்லுவதில்லை. இப்படிப்பட்ட உயரிய சந்திப்புகள்ல ஒரு கூட்டறிக்கையாவது விட வேண்டும் அவர்கள், அல்லது முடிந்த பின்பு அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டையாவது கூட்டி செய்ய வேண்டும். ஒன்று தெளிவாக தெரிகிறது, பொது வேட்பாளர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இல்லை என்றால் வளைமை போல் வந்து அவர்கள் செய்கின்ற நாடகத்தை எங்களுடைய 1-2 நீங்கள் கூறுவது போல் சலுகைகள் பெறுபவர்கள் பின்னால் போய் வருவார்கள், அல்லது இந்தியாவுக்கு போய்விட்டு வந்து சொல்லுவார்கள் இவருக்கு தான் வாக்களிங்கள். அந்த வேலை இங்கே எடுபடவில்லை. அதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இந்தியாவை பொறுத்தவரையில பகிரங்கமாக யாருக்கும் சொல்லவில்லை, அல்லது மறைமுக கூட இன்னாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. தமிழர் தரப்புகளிடம் அவர்கள் இந்த கிடைக்கப்பட்ட செய்திகளை வைத்து பார்க்கும் போது யார் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துறோம் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள், அதன் மூலம் உங்கள் உரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒற்றுமையாக நன்கு செய்யுங்கள் என்றுதான் சொல்லியிருந்தார். அது முன்பு சிவசங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட அதைத்தான் சொல்லியிருந்தார், ஜெய்சங்கர் கூட அதைத்தான் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் இதை வச்சுக்கொண்டா உண்டை பொருத்தி பார்க்கலாம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சஜித்துக்கு சொல்லியிருக்கு, நீ 13 நிறைவேற்றுவேன் என்று ஒரு வார்த்தை மூலமாக சொல்லு. நான் அவர்களுக்கு சொல்லுகின்றோம், 13 யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நீ நிறைவேற்றுகிறோம் என்ற வாக்குறுதியை தருகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த சுமந்திரனுடைய செயல் வந்து சஜித்துக்கு அடிப்பதற்கு சஜித்தினுடைய எதிரிகளுக்கு பொல்லு கொடுத்தது போல அமைகின்றது. இப்போது இந்தியா சொல்லித்தான் சுமந்திரன் சஜித்தை ஆதரிக்கின்றார் என்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால், அல்லது சிங்கள மக்கள் மத்தியிலே போச்சு வந்தால் அவர்கள் மத்தியிலே ஒரு பரப்புரையை செய்யலாம். இந்தியாவும் சுமந்திரனும் சஜித்துமே சேர்ந்து இல்ல நாட்டை பிரிக்க போறாங்க, பிரிச்சு தமிழ்நாட்டை கொடுக்க போறாங்க என்று சொல்லுவது குறைவாக மதிக்க மாட்டார்கள். சுமந்திரனுடைய நிலைப்பாடு தொடர்பாக தமிழ் தரப்பில் சுமந்திரனுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கின்ற என்பதை இந்தியாவுக்கு நிச்சயமாக தெரியும். சுமந்திரன் சொல்வதை யாரும் கேட்பதற்கு தயாரில்லை என்று அங்கு தாயகத்திலிருந்தே கூறுகிறார்கள். நாங்கள் வெளிநாட்டிலிருந்து கூறுத்தவில்லை, இல்லையா? சுமந்திரன் பொதுவாக ஆக்கள் வந்து அந்த மக்கள் மத்தியிலே சுமந்திரனுக்கு ஒரு மோசமான எதிர்ப்பு உண்டு. ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ள சுமந்திரனை துணிந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆளுமையும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தவராஜா கூட அதை தொடர்ந்து ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் எதையும் சுமந்திரனுக்கு எதிராக பாவிக்கவில்லை. சுமந்திரன் வார்த்தையை பாவிப்பதே குறைத்திருந்தார். அந்த கூட்டத்தை பற்றி தான் அவர் சொன்னாரே ஒழிய, அப்ப தவராஜாவாலேயே எதிர்க்க முடியாது என்றால் மற்றவர்களும் மாத்திரம் தான் சொல்லுவாங்க. சட்டத்தரணி அதை கவனமாக கையாளுவார் என்றால் இது சட்ட சிக்கலுக்குள் வந்துவிட்டால் அதை கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு கூறியிருப்பார் என்று நான் பழகியபடியால் நான் சொல்லுகிறேன். அவரிடம் அவ்வாறான குணம் இருக்கின்றது. அவரிடம் கூடாத குணங்கள் இல்லை என்று சொல்லலாம். அவருடைய அந்த கடுமையான வார்த்தைகளை பாவிப்பது அவருடைய இயல்பும் இல்லை. சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பொறுத்த மட்டில் ஒன்றை நான் இங்கே கூறலாம். இந்த தமிழ் பொது வேட்பாளர்
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு தலையடியை கொடுத்திருக்கின்றது. இதன் ஊடாக தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே தமிழ் மக்கள் இனி நம்ப போவதில்லை என்பதை இப்பொழுது அந்த பொது வேட்பாளர் பரவலாக கொழும்பில் கூட பேசுகிறார்கள். இன்று கூட GL பீரிஸ் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். என்ன கூறினார் தெரியுமா? அவர் கூறியது என்னென்றால், நீங்கள் உங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்கை போடுங்கள், இரண்டாவது விருப்பு வாக்கை சஜித்துக்கு போடுங்கள் என்று அவர் நாசுக்காக சொல்லிவிட்டு சார். பாருங்கள், இந்த பொது வேட்பாளர் என்பது, தமிழ் பொது வேட்பாளர் என்பது தெற்கிலங்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் இங்கே இரண்டாவது வாக்கு போடுவது முற்றிலும் தவறு. ஏனென்றால் அப்படி என்றால் பொது வேட்பாளரை நிறுத்துவது அர்த்தமில்லாமல் போய்விடும். இதைத்தான் நான் நீதியரசரோடு உரையாடும் பொழுது, ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது அவர் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தார். ஆனால் பிறகு பேசும் பொழுது சொன்னார், ஓம் அப்படி என்றால் இரண்டாவது வேட்பாளருக்கு போடுவதில் எந்த ஒரு அர்த்தம் இல்லை என்ற விடயங்களை கூறு. எனவே இந்த பொது வேட்பாளர் ஒன்று மட்டும் இப்படித்தான் எங்களுடைய தமிழ் தரப்பு செயல்பட வேண்டும். ஒரே மாதிரியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்காமல் புது புது வழிகளை கண்டுபிடி, இதுவும் ஒரு போராட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பார்க்கும்பொழுது அதுவும் இன்னொரு விதத்தில் ஒரு போராட்ட வடிவம். கட்டாயம் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு நாங்கள் வாக்கு போடக்கூடாது என்பதை உறுதியாக எங்களுடைய மக்கள் அதை வெளிப்படுத்தினால் இது சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை கூறும், சிங்கள தேசத்துக்கும் ஒரு செய்தியை கூறும் என்பதைத்தான் பலர் சுட்டிக்காட்டினார்கள். உயிரோடை தமிழில் 6 மாதங்களுக்கு முன்னதாக நாங்கள் இங்கே உரையாடி கொண்டிருந்தோம். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இவ்வளத்தை பார்க்கும் பொழுது மக்கள் எங்களுக்கு தெளிவு தந்திருக்கிறார்கள், நாங்கள் அதை காவி சென்றிருக்கின்றோம் என்பதைத்தான் கூறலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து அடுத்த இன்னும் 3 வாரங்கள் இருக்கின்றது அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு. இனி நாங்கள் இஸ்ரேலுக்கு செல்வோம். இஸ்ரேலில் நேற்று பாரிய வேலை நிறுத்தம் நடைபெற்றது. 6 கைதிகளினுடைய உடலத்தை மீட்டெடுத்ததாக இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் கூறியது. அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள், அவர்களுக்கு இப்பொழுது புரிய தொடங்கிவிட்டது, மிஞ்சி இருக்கின்ற ஏனைய கைதிகள் உயிரோடு வருவார்களா என்ற ஒரு ஐயத்தில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தாலும் இடையே அவர்கள் ஒரு மந்த நிலை இருந்தது. ஆனால் நேற்று பாரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். கடையடைப்பு, வீதிகள் எல்லாம் நிறைய மக்கள் அங்கே நின்று போராடி கொண்டிருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக ஏதாவது மாற்றம் வரும் என்று நம்புகிறீர்களா? அங்கே இஸ்ரேலில் செய்த இந்த பொது வேலை நிறுத்தம் முக்கிய குரல் சீல் த டீல், அதாவது பலஸ்தீன போராளிகளுடன் நீங்கள் ஒரு பேரம் பேசல் மூலம் பணைய கைதிகளை, அவரிடம் இருக்கின்ற கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று. அது பணைய கைதிகளுடைய அந்த குறிப்பிட்ட கைதிகளுடைய குடும்பத்தினருடைய நீண்டகால கோரிக்கையாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, பல மிதவாத யூதர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்தது. முன்பெல்லாம் 3 யூதர்களை விடுவிக்க 2000 பலஸ்தீன கைதிகளை சிறையிலிருந்து இஸ்ரேல் விடுவித்த வரலாறு உடன் உண்டு. ஆனா இந்த முறை 200க்கு மேற்பட்டவர்களை அவர்கள் கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். இப்ப 30ஆம் தேதி ஒரு சுரங்கத்தை கைப்பற்ற படையினர் போன போது அங்கு 6 உடல்கள் அவர்கள் கைப்பற்ற 6 இளையவர்கள். அந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அந்த பலஸ்தீன போராளிகள் தாக்குதல் செய்த போது ஒரு இசை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வீடு திரும்பிய இளையோர் 5 பேரும் ஒரு விவசாயியும் இதில் அடங்குவார். அவர்கள் 24 வயதுக்கு 24 வயதில் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் 5 பேரும், ஒரு 40 வயதான விவசாயியும் அந்த கொல்லப்பட்ட 6 கைதிகளாகும். இதை பார்த்தவுடன் இன்னும் 101 கைதிகள் இருக்கிறார்கள் பலஸ்தீன போராளிகளிடம். அப்ப அவர்களில் இனி உயிரோடு திரும்புவார்கள் என்பது நிச்சயமில்லை. என்னடா இப்படி இனி தாக்குதலுக்கு போகின்ற போது அங்கு தாக்குதல்ல அகப்பட்டும் கொல்லப்படலாம், அல்லது போராளிகளாலும் கொல்லப்படலாம். அவர்கள் அந்த தாக்குதலில் தாங்கள் இடத்தை அவர்கள் கைப்பற்றி போகின்றார்கள் சென்றவுடன் அந்த தங்களிடம் கைதிகளை அவர்கள் கொண்டு விடுவார்கள். அப்ப இனி ஏனைய கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்ற நிலைத்தான் இந்த பெரிய ஒரு வேலை நிறுத்தம் நடைபெற்றது. நெத்தன்யாகு இந்த போரை நடத்தும் போது கைதிகளை விடுவிப்பதற்காக அவர் போர் செய்யவில்லை. அந்த பலஸ்தீன இந்த ஹமாஸ் போராளிகளை அழிப்பது, பலஸ்தீனத்தை பொருளாதாரத்தை சீரழித்து அதை தரமட்டமாக்குவது, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த
பிலடெல்பி கொரிடோர் என்ற ஒரு பாதை இருக்கின்றது. காசா நிலப்பரப்புக்கும் எகிப்துக்கும் இடையிலான ஒரு சிறிய ஒரு பாதை. அதன் அகலம் 10 மீட்டர், நீளம் 14 கிலோமீட்டர். அதற்கு கீழே அதில் நிலத்துக்கு அடியில் தான் இந்த சுரங்கங்கள் மூலம் காசா நிலப்பரப்புக்கு தேவையான உணவு, மற்ற அவசிய பொருட்கள், மற்றது ஹமாஸ் அமைப்பிற்கு தேவையான படைக்கலங்கள் யாவும் அவற்றுடன் போகிறோம். அதை கைப்பற்றினால் ஹமாஸை அடக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இவருடைய படை நடவடிக்கை பெருமளவில் இருந்தது. மற்றது பெருமளவு போராளிகளை கொல்ல வேண்டும் என்றது. ஆனால் நெத்தன்யாகு சிலவற்றில் வெற்றி கண்டுள்ளார். அதாவது காசா நிலப்பனுடைய பொருளாதாரத்தை முற்றாக சீரழித்து விட்டார் என்று சொல்லலாம். அங்கு ஒரு உயர்ந்த கட்டிடங்கள் ஒன்றுமே இல்லை. 40,000க்கு மேற்பட்ட பல ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டுள்ளனர். பல சுரங்கங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பல படைக்கலங்களை அளித்துள்ளார்கள். ஹமாஸ் அமைப்பு வலுவிழக்க செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தோற்கடிக்கப்படவில்லை. அப்ப இந்த பலஸ்தீனியர்களுக்கு ஒரு நாடு வேடும் என்ற கொள்கையை இல்லாமல் செய்வதற்காகத்தான் இவர் இந்த தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இலங்கையில தமிழர்கள் மத்தியிலே அந்த தமிழ் தேசியம் என்ற கொள்கை இல்லாமல் செய்வதற்காக பல நாடுகள் தற்போது எங்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றனோ, அதுபோலத்தான் என்ன சொன்னா, போராளிகளை மட்டும் அழைத்தால் போதாது, கொள்கையையும் அழிக்க வேண்டும். அந்த கொள்கையை அழிக்க முடியாது என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும், மற்ற நாடுகள், மற்ற எல்லோருக்கும் தெரியும். அப்ப இந்த போர் கடைசி கட்டத்துல வந்து விட்டதுன்னா சொல்லுவோம். மேற்கொண்டு தாக்குதல் செய்வதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. இப்ப நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இனி அந்த ஒரு பேச்சுவார்த்தை மூலம்தான் இனி பணைய கைதிகள் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பிரித்தானியா சொல்லிவிட்டது, தாங்கள் இனி இஸ்ரேலுக்கு வழங்குகின்ற படைக்கலங்களை கட்டுப்படுத்த போகிறோம். எல்லாத்தையும் நிறுத்துவோம் சொல்ல, குறிப்பிட்ட படைக்கலங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் உண்டு. இதே வழியில அமெரிக்காவுக்கும் இது போன்ற நிர்பந்தம் வந்தால் இஸ்ரேல் தன்னுடைய கொள்கையை மாற்றும். ஆனால் இவர்கள் பிரித்தானியாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், எல்லாம் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு மேற்கொண்டு அங்கு அடிக்கவோ ஒன்றுமில்லை. இனி பேச்சுவார்த்தை மூலம் இப்ப ஹமாஸ் கேட்பது முழுதாக போர் நிறுத்தங்கள், ஒரு இடைநிறுத்தம் இல்லை, சீஸ்ஃபயர்ல எண்ட் ஆஃப் போர் தான் அவர்களுக்கு இருப்பது. முழுமையான போர் நிறுத்தமும் கைதிகள் பரிமாற்றம் தான் ஹமாஸ் இருப்பது. அவர்கள் அதற்கு முழுமையாக போரை நிறுத்த முடியாது. ஹமாஸ் அமைப்பு முழுதாக அழிக்கப்பட்டு நிறுத்த முடியாது என்ற அடிப்படையில் தான் நெத்தன்யாகு தன்னுடைய போரை செய்து கொண்டிருந்தார். இனி அவரால் மேற்கொண்டு பல நடவடிக்கைகளை செய்தால் எஞ்சியுள்ள கைதிகளும் கொல்லப்படுவார்கள். அப்ப ஆகமொத்தத்துல இந்த கைதிகள் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேலூர் ஆட்சி மாற்றம் நடக்கலாம். நீங்கள் கூறியது போல் படைக்கலன் அதிகமாக இஸ்ரேலுக்கு விற்பவர்கள் அமெரிக்கா 60% ஜெர்மனி 26-27% இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுது இந்த படைக்கலன்களை கொடுப்பதை நிறுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தம் போகும் என்று சர்வதேச ஊடகவியலாளர்கள், அவதானிகள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இனி நீங்கள் இந்த பிலடெல்பியா கொரிடோர், அந்த ஓடியை நீங்கள் கூறும் பொழுது அதே ஒரு முக்கிய காரணமாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுவதற்கு தயாரில்லை என்றால் அதையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அதாவது ஈஜிப்ட் அந்த எல்லையையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேல் முன்மொழிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்வார்களா? எகிப்து அதை விட்டுக் கொடுக்க மாட்டாது. இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு ஒரு சமாதான நடவடிக்கை செய்வது முடியாத காரியம் தான் சொல்ல வேண்டும். எகிப்துக்கு அது முக்கியம். அது ஹமாஸ் அமைப்பை தன்னுடன் வைத்திருப்பதற்கு, தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுகளை வைத்திருப்பதற்கு அந்த பிலடெல்பியா கொரிடோர் மிக மிக அவசியம். அப்ப அது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனையாகத்தான் இனி அதிகம் அடிபட போகிறார். நிலைமைகள் எப்பொழுது வெடிக்கும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸ் அடிப்பார்களா, ஹூதிஸ் அடிப்பார்களா, ஈரான் அடிக்குமா, ஈராக்கிலிருந்து தாக்குதல் வருமா என்று. ஆனால் நிலைமை இப்பொழுது ஒரு அமைதியாக இருக்கின்றது. இது வெடிப்பதற்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? விரிவடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரான் அடக்கி வாசிப்பது போல தெரிகின்றது. ஆனால் மற்றது ஹிஸ்புல்லாவும் பெருமளவில் தாக்குதல் செய்யவில்லை. தற்போது அடங்கி இருந்து விட்டு, ஆனால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதாவது ஹிஸ்புல்லாவிடமிருந்து, ஹூதிஸிடமிருந்து, மற்றது ஹமாஸ் அமைப்பிடமிருந்து எல்லாம் பல்வேறுபட்ட தாக்குதல் வேறு வேறு இடங்கள்ல நடக்கலாம்.
அது மட்டுமல்ல, சில தீவிரவாத தாக்குதல்கள் மற்ற வட ஆப்பிரிக்க நாடுகளிலேயோ அல்லது மேற்காசிய நாடுகளிலேயோ நடப்பதற்கான வாய்ப்புகள் எழுதலாம். பல நாடுகள்ல இஸ்லாமிய இளைஞர்கள் மிகவும் விரக்தியும் சினமும் கொண்டுள்ளார்கள் இந்த காசா இனக்கொலையால. நேற்று இஸ்ரேலில் நடந்த பொது வேலை நிறுத்தம் தொடர்ச்சியாக நடந்தால் இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவர்கள் அந்த வேலை நிறுத்தம் செய்யும் போது விமான நிலையங்கள் மூடுவது, மற்றது அத்தியாவசிய மருத்துவ சேவை போன்றவற்றையெல்லாம் முற்றாக செயலிழக்க செய்கின்ற ஒரு வேலை நிறுத்தமாக தான் அது நடந்தது. அப்படிப்பட்ட வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடந்தால் இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியாது. பொருளாதாரம் எந்த நாட்டாலும் பொருளாதாரம் தாக்குப்படுத்த முடியாது. சில நிறுவனத்தின் முதலாளிகள் தங்களுடைய ஊழியர்களை போய் போராடுங்கள் என்று ஊக்கப்படுத்தியதாக கூட நான் ஊடகத்தினூடாக செய்தியை அது நடந்தது. டெல்லவி நகர முதல்வர் மேயர் கூட அந்த போராட்டத்துக்கு தன்னுடைய சபையினரை அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. ஒரு பரவலான ஆதரவுடன் இதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பார்ப்போம். அடுத்த வாரம் இது தொடர்பாக மேலதிக தகவலோடு நாங்கள் உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வருவோம். நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக நேட்டோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி எடுத்த பொழுது, அமெரிக்காவின் அரசு தலைவராக பதவி எடுத்தவுடன் முதல் வேலையாக நேட்டோவுக்கு கொடுக்கின்ற பணத்தை நிறுத்தினார். அதைத் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பின்னதாக இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யுக்ரைன் நேட்டோ இணைவதற்கு அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்காக இருந்தது. அந்த நோக்கத்தை காரணமாக வைத்துத்தான் புட்டின் அவர்கள் அந்த போரை தொடர்த்தார் என்ற விடயங்கள் எல்லாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார்கள். நேட்டோ அணியில் உறுப்பு நாடுகள் இருக்கின்றன, நிறைய நாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டில் துருக்கியும் ஒரு நாடாக இருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகளில் ஒரே ஒரு நாடு இந்த நேட்டோ அணியில் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த அணியில் இருப்பது, துருக்கி நாடு இந்த அணியில் இருப்பது நேட்டோவுக்கு ஒரு சுமை, ஒரு தலையிடியை கொடுக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? துருக்கி உலகத்திலேயே அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள்ல ஒரு நாடு என்றுதான் சொல்லணும். நாம் அமெரிக்காவை பொறுத்தவரையில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பூகோள அமைப்பு கொண்ட நாடு துருக்கி. துருக்கி ஒரு சிறு நிலப்பரப்பு ஐரோப்பாவிலும் பெருநிலப்பரப்பு ஆசியாவிலும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மத்திய தரக்கடல் அதனுடைய எல்லையில் இருக்கின்றது. ஆப்பிரிக்காவுக்கு அண்மையில் இருக்கிற 3 கண்டங்களுடைய நடுவில் இருப்பதாலும் ரஷ்ய கடற்படை மத்திய தரைக்கடல் செல்வதாயின் துருக்கியுடைய தயவில் தான் செல்ல முடியும். துருக்கி நினைத்தால் அவர்களை தடுக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில துருக்கி இருக்கின்றார். துருக்கியின் தற்போதைய ஆட்சியாளர் எர்டோகன் அவர் ஒரு இஸ்லாமிய தேசியவாதியாகத்தான் தன்னை நிறுத்துகிறார். அப்படி இருக்கின்ற போது இந்த பலஸ்தீன விடுதலை போராட்டம் போன்றவற்றெல்லாம் அவர் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அப்ப பலஸ்தீனியர்கள் அங்கு கொல்லப்படுகின்ற போது ஒரு துருக்கி ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்து கொண்டதை பார்க்காமல் இருக்க முடியாது. அந்த வகையில துருக்கிக்கு இந்த மற்ற நேட்டோ நாடுகளுடன் இந்த பலஸ்தீனம் தொடர்பான ஒரு முரண்பாடு உருவாகிவிட்டது. அது எந்த அளவுல விரிந்து செல்லும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றது துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்துல உறுப்புரிமை இருக்குது. அந்த உறுப்புரிமை கொடுக்கவே மாட்டார்கள் என்று தற்போது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். அதுல பிரெஞ்சு அதிபர் பகிரங்கமாகவே சொல்லிவிட்டார் 2018 கடைசி வரைக்கும் கிடைக்காது என்று. அதுல முதலாவது காரணம் ஒரு இஸ்லாமிய நாடு என்பதால். அடுத்தது இந்த துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திலே மிகப்பெரிய நாடாக, ஜெர்மனியில் பார்க்க அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக துருக்கி இருப்பதால் அங்கு அவர்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். அப்ப இது போன்ற காரணங்களால் துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பதை தடுத்துகிறார். அதன் விரக்தியை துருக்கி நேட்டோவில் நடக்கின்ற முடிவுகளின் போது தன்னுடைய அதிருப்தி மூலமாக வெளிப்படுத்துகின்றார். அப்ப அதனால் அந்த அடிப்படையில் தான் இந்த துருக்கி இந்த நேட்டோவில் ஒரு குழப்பங்காசி போல இருக்கின்றது. குறிப்பாக 2 நாடுகள், ஸ்வீடன் மற்றது இன்னும் ஒரு நாடு அண்மையில நேட்டோவில் இணைய முயன்ற போது அதை தடுக்கின்ற ஒரு நாடாக துருக்கி இருந்தது. பின்பு பல பேச்சுவார்த்தை இழுபறைக்கு பின்னர் தான் துருக்கி அதில் அனுமதிக்கப்பட்டது. துருக்கியை நேட்டோவிலிருந்து விலக்க வேண்டும் என்ற
பல கட்டுரைகள் அமெரிக்காவுடைய பல ஊடகங்கள்ல இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்ப துருக்கியை நேட்டோவிலிருந்து விலக்கலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் துருக்கியை இலகுவிலே விலக்க முடியாது சொன்னா நேட்டோவினுடைய அந்த அவர்களுடைய அமைப்பு விதியில எந்த ஒரு நாட்டையும் விலக்குவதற்கான ஏற்பாடு இல்லை. அப்ப ஒரு புதிதாக ஒரு ஏற்பாட்டின் மூலம் தான் விலக்க முடியும். அது மட்டுமில்ல, துருக்கியில் அமெரிக்காவுக்கு என்ற ஒரு தளம் இருக்கிறது. அப்ப அந்த தளத்துக்கு மாற்று தளமாக சைப்ரஸ்ல அல்லது கிரீஸ்ல ஒரு பெரிய தளங்களை அமைத்த பின்னர் தான் துருக்கிக்கு வந்து பிரச்சனை நேட்டோவில் இருந்து ஒரு பிரச்சனை வரும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த S-400 என்ற வான் பாதுகாப்பு முறைமையை ரஷ்யாவிடமிருந்து துருக்கி வாங்க முனைந்த போது அமெரிக்கா அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஒரு பகுதியை அது வாங்கிவிட்டது. அதற்கு பழிவாங்கும் முகமாக F-35 என்ற அமெரிக்காவுடைய 5ஆம் தலைமுறை போர்விமானத்தை துருக்கிக்கு விற்பனை செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிட்டது. F-35 போர்விமான உற்பத்தியில அவருடைய பாகங்களை உற்பத்தி செய்வதில் கூட துருக்கி பங்கு பெற்றிருந்தது. துருக்கியினுடைய நாட்டில F-35 இருந்து S-400 இருந்தால் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயற்படவும். இல்லாட்டி அது வேற இது வேற என்பது அதை இது சுடும், இல்லாத இதே அது சுடும், எல்லாம் எலக்ட்ரானிக்ல செயற்படுகின்றபடியால். அப்ப அந்த அடிப்படையில இந்த S-400 வாங்கினால் நாங்கள் உங்களுக்கு F-35 தரமாட்டோம் என்று அமெரிக்கா சொல்லியிருந்தது. இதே போல இந்தியா S-400 வாங்கியது. இந்தியா S-400 வாங்கியதுக்கான கதை வேற. இந்தியாவிடம் F-35 இல்லை. மற்றது இந்தியா வந்து அமெரிக்காவுடன் எந்த ஒரு பாதுகாப்பு கூட்டு ஒப்பந்தம், அதாவது துருக்கி நேட்டோவில் இருப்பது போல இல்லை. இப்ப நேட்டோ நாடுகளுடைய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் முழுக்க ஒன்றுபடுத்தும் போது அதுக்குள்ள S-400 வந்து சொன்னால் S-400 வந்து மற்ற போர்க்கருவிகள்ல உள்ள தகவல்கள் யாவற்றையும் வாரி அடங்கி ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்தியாவுக்கு அப்படி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதனால்தான் அமெரிக்கா S-400 இந்தியாவுக்கு விற்பதற்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்க முடியாமல் இருந்தது, தேவையும் இல்லை. ஆனால் S-400 துருக்கிக்கு விற்பதற்கு அமெரிக்கா ஒரு பியூனிட்டிவ் மெஷரை எடுத்தது. அதான் காரணம். சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வெல்டர்மாவளே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.